தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கவி என்கிற ஊராட்சிக்குட்பட்ட மலைக்கிராம பகுதியான சின்னூர் காலனி என்கிற பகுதியில் அங்கு வாழக்கூடிய பெண்மணியான மாரியம்மாள் என்பவர் தன்னுடைய உடல்நிலை குறைபாடு காரணத்தினால் நேற்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் இடையில் அவர் இறந்துள்ளார். காரணம், அவர் விரைவாக கொண்டு செல்வதற்கு அங்கு சரியான சாலை வசதி இல்லாத காரணமே இன்று அவருடைய உயிரை பறித்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக ஒரு சூழலாக அமைந்துள்ளது. அந்த சின்னூர் காலனி மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய பெரியூர், கடப்பாறைக்குழி இன்னும் போன்ற மலை கிராமங்களில் இன்னும் துரிதமான முறையில் சரியான முறையில் சாலை வசதிகள் இல்லாத காரணத்தினால் அங்கு வாழக்கூடிய மலைவாழ் மக்களும் பழங்குடி மக்களும் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றார்கள். இது இன்று நேற்று அல்ல, தொடர்ச்சியாக 10 தலைமுறைகளுக்கு மேலாக அந்த சம்பவம் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆட்சிகள் கிட்டத்தட்ட மாறி மாறி வருகிறார்கள். ஆளுகின்ற அரசும் மாற்றம் செய்கிறார்கள், அதிகாரிகள் மாற்றம் செய்கிறார்கள், மாற்றம் செய்யப்படுகிறார்கள். வாக்குறுதி கேட்டு அந்த மலை கிராமத்துக்கு வந்து வாக்குறுதிகளை கேட்டு செல்கிறார்கள், வாக்கும் பெற்று செல்கிறார்கள். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை மட்டும் இன்னும் துரிதமான முழுமையாக மாறப்படவில்லை. அங்கே விவசாயம் செய்கின்ற அந்த மலைவாழ் மக்களுடைய விவசாயம் செய்கின்ற அந்த நில பொருட்களை கூட ஏற்றுமதி செய்ய இறக்குமதி செய்ய இங்கிருந்து வருவதற்கு கிட்டத்தட்ட அங்கே தேனி மாவட்டத்திற்கு பெரியகுளம் என்கிற ஒரு பகுதிக்கு வருவதற்கு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே அந்த பகுதியை தன்னுடைய பொருட்களை, வியாபார பொருட்களை ஒப்படைத்து திருப்பி அந்த பண்டமாற்று முறையை பயனடைந்து அதை பெற்று மீண்டும் அவர்களுக்கு ஊருக்கு செல்வதற்கு இவ்வளவு தூரம் ஆகின்றது. அந்த 5 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் முழுமையாக சாலை வசதி இல்லாத காரணத்தால் நடந்தே செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நடந்தே வந்து சொல்கின்ற சூழ்நிலை வெறும் நம் எளிமையாக கடந்து செல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு அடிப்படை வசதிகள் அங்கு இல்லாத ஒரு காரணத்தினால் நேற்று மாரியம்மாள் என்கிற ஒரு பெண்மணி இன்று காலையில் உயிரிழந்துள்ளார். எப்படி அங்கு சரியான சாலை வசதிகள் இருந்திருந்தால், சரியான ஊர்திகள் வசதிகள் இருந்திருந்தால், சரியான மருத்துவ வசதிகள் அந்த இடத்தில் இருந்திருந்தால், அந்த பாதிப்புக்குண்டான பெண்மணியான மாரியம்மாள் என்பவர் இந்நேரம் உயிரிழந்ததுக்கு தேவையே கிடையாது. இங்கே மருத்துவர்கள் சொல்கின்ற காரணம் என்ன, தாமதமாக நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள், நீங்கள் தாமதமாக கொண்டு வந்த ஒரே காரணத்தினால் இன்று மாரியம்மாள் அவர்கள் இறந்து விட்டால் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. அப்ப இந்த உயிரிழப்புக்கு காரணம் மாரியம்மாள் சேர்ந்த குடும்பமா, அல்லது இங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட அரசா, அல்லது தேனி மாவட்ட நிர்வாகமா, அல்லது இங்கே ஆளக்கூடிய அவர்களையும் சேர்ந்து ஆளக்கூடிய தமிழக அரசா, அல்லது தமிழக மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களா? ஆக தொடர்ச்சியாக இந்த மாரியம்மாள் மட்டுமல்ல, இது போன்ற மலைவாழ் மக்களும் பழங்குடி மக்களும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு கொடூரமான நடக்கின்ற சம்பவத்திற்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இது உடனடியாக தமிழக அரசும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இங்கு ஒருங்கிணைக்கக்கூடிய தேனி மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இந்த மலைவாழ் மக்களுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதிகளை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வடவையில் சார்பில் நாங்கள் இங்கே கட்சியின் சார்பில் இங்கே அழுத்தமாக கோரிக்கை வைக்கின்றோம். கண்ணுக்கு தெரிந்த ஒரு நிலை இந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கு, கண்ணுக்கு தெரியாத இன்னும் ஏகப்பட்ட உயிர்கள் அந்த இடத்தில் போயிருக்க அதிகமாக சூழல் நடந்திருக்கின்றது. ஆக பழங்குடி மக்களையும் மலைவாழ் மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக அவர்களுக்கு சாலை வசதிகளும் அடிப்படை மருத்துவ வசதிகளும் துரிதமான செல்வதற்கு ஊர்தி வசதிகளும் ஏற்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வரப்பட வேண்டும். தேனி மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் இதற்கு அடிப்படையாக அங்கு வாழக்கூடிய மக்களிடம் மருத்துவ முகாம் அவ்வப்போது ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தமாக வைக்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் பலமுறை மனுக்கள் கொடுத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக வந்துகின்ற ஆட்சியாளர்களிடம், எம்பிகளிடம், எம்எல்ஏ அவர்களிடமும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆனால் இதுவரை எங்களுடைய கோரிக்கை இதுவரை செயல்பட்டதாக எங்களுக்கு தெரியப்படவில்லை. நாங்கள் யாரை நம்புகிறது, யாரை நம்புவது என்று இங்கே பாதிக்கப்பட்ட அங்கு வசிக்கின்ற மலைவாழ் மக்களும் பழங்குடி மக்களும் வேதனைக்குள்ளாக கண்ணீரில் ரத்தம் வராத குறையாக இங்கு அழுது விட்டு செல்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவநிலையை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு கொண்டு சென்று விட்டது. தமிழகத்தில் குறிப்பாக மலைவாழ் பகுதியில் வாழக்கூடிய பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் அடிப்படை வசதியிலே அவருடைய காலம்புறம் கடந்து செல்கிறது. இன்னும் அவர்களுக்கு சரியான சாலை வசதிகளோ, சரியான கல்வி நிலையங்களோ, சரியான மருத்துவ வசதிகளோ சரியான முறையில் அவர்கள் கொண்டு போய் சேர்வதில்லை. இன்னும் சரியாக மின்சார வசதிகள் இல்லாத ஏகப்பட்ட கிராம மக்கள் இருக்கிறார்கள். கல்வி சாலைகள் இல்லாத ஏகப்பட்ட கிராம மக்கள் இன்னும் உள்ளது. ஆக தமிழகத்தில் இன்னும் அடிப்படை காலம் 70 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற இந்த தேசத்தில் அடிப்படை வசதிகள் நாங்கள் இந்த நாட்டை வல்லரசாக ஆக்கின்றோம், இந்த நாட்டை பணக்கார நாடுகளில் ஒன்றரை நாடுகளாக ஆக்கிறோம் என்று பெருமைக்குரிய செயலாக பீத்திக் கொண்டிருக்கின்ற இந்த காலநிலையில் இன்னும் ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாமல் நேற்று இதே திண்டுக்கல் மாவட்டம் அங்கே வெள்ளைக்காவி என்கிற உட்பட்ட அந்த சின்னூர் கிராம பகுதியில் பாதிக்கப்பட்ட பெண்மணியான மாரியம்மாளை போர்வையிலும் பாய்களையும் சுருட்டி
டோலியை சுமத்துவது போல் 6 நபர்கள் அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் எந்த ஒரு சாலை வசதிகள் இல்லாத காரணத்தினால் 5 கிலோமீட்டர் தூரம் ஒரு 6 நபர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி மாரியம்மாள் என்பவரை தோழியாக ஒரு கம்பியில் ஒரு கயிற்றில் போர்வையாக பாயில் மடித்து அவர்களை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு இந்த மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். சேர்த்தும் அவர்கள் சிகிச்சை பலனின்றி வருகின்ற பொழுதே அவர்கள் இறந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் இன்னும் இந்த தேசத்தில் நடக்குது என்றால் சுதந்திரம் பெற்று நாம் எப்படி வாழ்வது என்பதுதான் இந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆக தமிழக அரசு விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் தேசத்தில் மலைகள் வாழ்கின்ற மலைவாழ் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் அடிப்படை வசதிகள் சரியான முறையில் துரிதமான முறையில் போய் சேரப்பட வேண்டும். ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆலோசனையில் உட்கப்பட்ட அந்த அடிப்படை வசதிகள் திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக பழங்குடி மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு கிராம பகுதிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த பணத்தினை அந்த தொகையினை சரியான முறையில் அவர்களுக்கு பயன்பாடு வகையில் செய்வதற்கு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக ஒரு மையக்குழுவை உருவாக்கி இந்த செயல்பாடு திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுத்துவதற்கு அரசு முன்வரப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த வனவியல் கட்சியின் சார்பிலே நாங்கள் அரசுக்கு அழுத்தமாக கோரிக்கை வைக்கின்றோம். இப்ப பாதிக்கப்பட்டு இறந்து போன பெண்மணி மாரியம்மாள் என்பவருக்கு தமிழக அரசு உடனடியாக இழப்பீடு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடக்காத வண்ணம் அரசு இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும். மீறும் பட்சத்தில் இது இயங்கினால், இதே நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக வனவியல் சார்பில் மாபெரும் ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வனவியல் கட்சியினுடைய தலைவர் இரணியன்.